ஆவியானவர் இந்த வார்த்தைகளை ஆவியாக மாற்றும் பொழுது நம்முடைய ஆவி மனிதனுக்குள்ளாய் இது கடந்து வரும். நமக்கு 3 வகையான மனம் இருக்கிறது. 3 வகையான we have a 3 minds basically. The first is a physical, the one which we call it as brain. நம்ம மூளை என்று சொல்லப்படுகிற மூளை அறிவு, அது பார்க்கிறது என்ன, all the senses மூலமாக அந்த மூளை அறிவை கிரகித்துக் கொள்கிறது. கண்கள் மூலமாக, காது மூலமாக, கைகள் மூலமாக, பார்ப்பது, தொடுவது, கேட்பது, எல்லாவற்றின் மூலமாக. அதே போல வேதத்தை நீங்கள் வாசித்தால் இந்த மூளை அதை கிரகித்துக் கொள்ளும். கிரகித்துக் கொண்டு அந்த மூளையில் அறிவு வளர ஆரம்பிக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். You will know what is where, where is where, what is where, எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். எது எங்க இருக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதை படிப்பீர்கள். படித்து 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 இது படிக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. நான் 50 வாட்டி பைபிள் வாசிச்சிட்டேன், 30 வாட்டி பைபிள் வாசிச்சிட்டேன், எல்லா வசனம் எனக்கு மனப்பாடமாக தெரியும். ஆனாலும் இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளான மனிதனிலே செல்லாத வரை இது வெறும் எழுத்து. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசி இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது you will start Jesus in every scriptures. You will find Jesus in every word. அது பழைய ஏற்பாட்டு ஆகமமாகட்டும், தீர்க்கதரிசிகள் ஆகமாகட்டும், சங்கீத புஸ்தகமாகட்டும், 5 ஆகமங்கள், மோசேயின் ஆகமங்களாகட்டும், புதிய ஏற்பாடு ஆகட்டும், எதாகட்டும், ஆவியானவர் உங்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்துவார். The more you will start finding Jesus, the more you will know the presence of God. The more you know the presence of God, more your anointing increase. Your hunger for God increases. Your hunger for the word increases. Your hunger, you will be hungry. பசி தாகத்தோடு தேடுவீர்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியாக இயேசு கிறிஸ்துவின் மேல பசி தாகம், அவருடைய வார்த்தையின் மேல பசி தாகம். விசுவாசம் உங்களுக்குள்ள பொங்கி வர ஆரம்பிக்கும். அவிசுவாசம் குறைந்து கொண்டே போகும். அவிசுவாசம் மரித்து போகும். விசுவாசம் உயிர் பெற்றெழும். இயேசுவை குறித்த அன்பு, தேவனை குறித்த அன்பு உள்ளத்திலே பொங்கி வழியும், ஊற்றெடுக்கும். You will the love for God who has purchased you. உங்களை மீட்டு கொண்டவர், உங்களை வாங்கி கொண்டவர், உங்களை விலைக்கரையம் கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கி கொண்டவர் மேலே உங்களுடைய அன்பு பொங்கி வர ஆரம்பிக்கும். That is how we start growing in the anointing. Then again you will go back to his word more. அவருடைய வார்த்தை இன்னும் அதிகமாக தியானிப்போம், இன்னும் அதிகமாக அவரோட நேரத்தை செலவு பண்ணுவோம், அவரோடு கூட ஐக்கியம் கொள்வோம், அவரை துதிக்க, அவரை ஆராதிப்போம். நமக்குள்ளாய் அபிஷேகம் பெருகும். நாம் இயேசுவை போல மாற ஆரம்பிப்போம். இயேசுவின் சாயல் நமக்குள்ளாய் வளரும். இயேசு நமக்குள் பெருகுவார், நாம் சிறுகுவோம். நாம் இயேசுவை போல மாறுவது என்னவென்றால் அவர் நமக்குள்ளே வளர நாம் அனுமதிப்பது, அவர் நமக்குள்ளே பெருக நாம் அனுமதிப்பது. அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அவர் பெருகினால் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும்? த ஐ மீ, நான், அது அப்படியே குறைஞ்சிரும், செத்து போக ஆரம்பிச்சிடும். So allow the Lord, allow the word of God, allow the Holy Spirit to be in total control of your life. This is the only key for a successful Christian life. Let the Spirit of God, let Jesus Christ through His Spirit live in you. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியானவர் மூலமாக உங்களில் வாழ முழுமையாக நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அது டஃப். மாம்சம் அப்படியே எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கும். அவருக்கு விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க, அவர் உங்களை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்க, உங்களுடைய being, the whole being of yours is getting transformed into the image of the Lord Jesus Christ. Your words will become His words. Your eyes will become His eyes. Your hands will become His hands. Your actions will be His actions. So you will be transformed into the image of the Lord Jesus Christ. This fruit of the Spirit in you will start increasing. Why this fruit? The fruits are the one who are the characteristics of Jesus Christ. அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய கனிகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய குணாம்சங்கள் தான் நாம் கனி என்று அழைக்கிறது. அன்பு, பொறுமை, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம், எல்லாமே இயேசுவின் குணாதிசயங்கள், தேவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட்.
It will be imprinted, it will grow in us, it will be making us more like Jesus, more like Jesus, more like Jesus. You will start reflecting the Lord in your life. You will start reflecting the Lord in your words, in your deeds, in your walk, everything. This is how the Christian life is. Otherwise, it is not at all possible to live a successful Christian life, to live a life, to lead a life. Because Christian life is Christ in life. Christ in me, I in Christ. That is why we insist on the Bible studies. We insist on going deep in the Word of God with the Holy Ghost, by the guidance of the Holy Spirit. That is why we insist on, you have to read, even if you read one chapter, ask the Holy Spirit to speak to you. Ask the Lord to make it reality. Ask the Lord to show Jesus in you, in that. ஆண்டவரிடத்தை கேளுங்க, ஆண்டவரே நீர் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, அதில் என்ன இருக்கு, ஆண்டவர் எங்கே இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க, இயேசுவின் சாயலில் உருவாகட்டும் என்று நாம் கேட்க வேண்டும். இப்படி கேட்க 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 ஆவியானவர் நமக்குள்ளே தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டே வருவார். அதனால் நீங்கள் தொடர்ந்து, நீங்கள் என்னுடைய வேண்டுதல், என்னுடைய மை ரிக்வெஸ்ட் யூ இஸ், திஸ் ஷுட் பி யுவர் நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி இன் யுவர் கிறிஸ்டியன் லைஃப். த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் யூ, the anointing God has given you, is the most precious thing you can ever get in the whole universe. Do not trade. It is your eternity. It is your eternal life. உங்களுக்கு நித்திய ஜீவன் அதுதான். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவது நித்தியம். அதான் நித்தியம். Eternity lives in you. Do not trade your eternity for anything in this world. உலகத்தின் எந்த காரியத்துக்காக கூட உங்களுடைய அந்த தேவ பிரசன்னத்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகத்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய சமூகத்தை எந்த நிலைமையில நீங்கள் இழந்து போகவே கூடாது. should never ever trade your eternity for anything of this world. So your number one is, yesterday night we were meditating on ஈசா and ஜேக்கப், ஏசாவும் யாக்கோபும் ஒரு பயிற்றங்கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அந்த காலகட்டத்தில் சேஷ்டபுத்திர பாகம் அந்த மிக வெளியேறப்பட்டது. அந்த குடும்பத்துக்கே அவர் தலைவர். குடும்பத்தின் எல்லா காரியங்களும் அவரை தான் தேடுவாங்க. தேவனை ஆராதிப்பது கூட அந்த சேஷ்டபுத்திரன் மூலமாகத்தான் செய்ய வேண்டும். அவர்தான் தலைவர், அவர்தான் தகப்பனுடைய ஸ்தானம், அவருக்கு தான் 2 மடங்கு ஆசீர்வாதம். இது எல்லாமே இருக்கும் பொழுது, ஆஃப்டர் ஆல் ஒரு பயிற்றங்கூழ், ஒரு கப் ஆஃப் porridge he despised. அதே போல நீங்களும் நானும் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை தேவனோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாக, கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாக, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற அந்த மகா பெரிய பாக்கியத்துக்குள்ளாக, மகா பெரிய மேன்மைக்குள்ளாக இருக்கிற நீங்களும் நானும் பயிற்றங்கூழுக்காக, ஒரு கோப்பை கஞ்சிக்காக அதை இழந்து போகக்கூடாது. You should never ever trade your eternity or anointing for anything else. அதைத்தான் நம்ம வாசிச்சுட்டு வரோம். How great is the grace, you know. கடந்த 5-6 வாரங்களை நீங்கள் கவனமாக கவனித்திருப்பீங்கனால உங்களுக்கு புரிந்திருக்கும். The grace அப்படிங்கிற சொல்லப்படுகிற அந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் நம்ம தியானித்தோம். கிருபை என்றால் என்ன, கிருபையின் பிரமாணம் என்றால் என்ன, கிருபையின் கீழாய் வாழ்வது என்றால் என்ன, கிருபைக்குள்ளாய் எப்படி வந்தோம், நாம் எப்படி கிருபையினாலே தெரிந்து கொள்ளப்பட்டோம், நாம் எப்படி கிருபையின் கீழாய் அடக்கமாக இருக்கிறோம், கிருபையின் கீழாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து கடந்த வாரங்களில் சிந்தித்தோம். கடந்த வாரத்தில் விசேஷமாக ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் கிருபையின் தெரிந்து கொள்ளுதலை பற்றி நாம் பார்த்தோம். So grace is the God in His eternal wisdom. He has foredestined you. He has predestined you. He has foreknown us. நம்மை முன்னமே தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். எல்லாருக்கும் தெரியும் நம்ம கிருபை 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 அப்படிங்கிறோம். இந்த கிருபையை குறித்ததான தெளிவு உங்களுக்கு அனைவருக்கும் வந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரங்களில் நம்ம வாசித்த காரியங்கள் திரும்ப வாசிங்க. அந்த ரோமருக்குரிய 5 ஆரம்பிக்குது. 4 இன்ஃபேக்ட் 4 எண்டிலிருந்து 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இது எல்லாமே கிருபையின் அந்த ஃபுல் ஆளுகைக்குள்ளாகத்தான் அது கிளாஸே இருக்கும் ஃபுல்லா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் கிருபையின் கட்டளைகள் அல்லது கிருபையின் நிபந்தனைகள். The conditions, the prerequisites of grace. நம்ம கிருபைக்குள்ளா இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும்? இதை பவுல் 3 அதிகாரத்தில் அழகா பிரிச்சு வச்சிருக்கிறார். 1:12ஆம் அதிகாரத்தில் என்னுடைய பர்சனல் லைஃப்ல, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல how I can be abiding under grace and what I have to do.
the commands, கிருபையின் கட்டளைகள் என்று சொல்லலாம். கிருபை சொல்லி இருக்கிறது எப்படி தான், இப்படி நடந்துக்கோ, இப்படி நடந்துக்கோ, இப்படி நடந்துக்கோன்னு சொல்லியிருக்கு. 13ஆம் அதிகாரத்தில் how you can be in the society still under the grace, still under the covenant of grace, still under the reign and the rule and the realm of grace, but still how you can live in your societal life, in your communal life, in your community. சமூகத்திலே எப்படி வாழ்வது, ஒரு நார்மல் ஒரு உலகத்தில் எப்படி வாழ்வது. 15ஆம் அதிகாரத்தில் சபையிலே தேவனுடைய சரீரமாகிய இயேசுவின் சரீரமாகிய சபையிலே எப்படியாக நாம் கை கொள்ள வேண்டிய காரியங்கள் என்பதை குறித்து இந்த 3 அதிகாரங்களிலே பவுல் எழுதியிருக்கிறார். Everything as you are under the grace, as you are under the realm of grace, you have an obligation, you have a commands to follow, you have a prerequisites to be fulfilled. நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் உண்டு. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது நம்முடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். வேதத்தில் எங்கெல்லாம் செய்யுங்கள் செய்யுங்கள் செய்யுங்கள், போங்கள் வாங்கல் அப்படின்னு எல்லாம் எழுதியிருக்கிறதோ அது எல்லாமே நம்ம கட்டளையாக கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு சொன்னார் இல்லையா, மத்தேயு 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதான கடைசி கமாண்ட்மெண்ட். அப்ப அந்த வசனத்தை வரைக்கும் பார்த்துட்டு என்னென்னலாம் கட்டளையிட்டார் நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து யோவான் 21ஆம் அதிகாரம் வரைக்கும், அதற்கு அப்புறமும் வெளிப்படுத்தின விசேஷமாக அவர் எங்கெங்கெல்லாம் அவர் கட்டளையா சொன்னார் அதெல்லாம் கட்டளைகள் தான். ஜனங்களுக்குள்ளே புறப்பட்டு போங்கள், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல அனுப்புகிறேன், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள், வியாதியஸ்தலை சுகமாக்குங்கள், மனம் திரும்புதலை பிரசங்கியுங்கள், பரலோக ராஜ்யத்தை பிரசங்கியுங்கள். அதே மாதிரி இச்சையோடு பார்க்கிற எவனும் ஒரு ஸ்திரீயோட பாவம் செய்தாயிற்று, கோபித்துக் கொள்ளுகிறவன் எரிநரகத்துக்கு பாத்திரன், நீ கோபித்துக் கொள்ளாதே, கேளுங்கள், கொடுங்கள், தட்டுங்கள். இந்த மாதிரி அநேக எல்லாமே கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நாமளும் கை கொள்கிறது மட்டுமல்லாமல் இயேசுவின் கற்பனைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்பிக்க வேண்டும். அதான் நான் கட்டளையிட்ட யாவையும் யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலான கட்டளைகள் ஒரே அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய சக விசுவாசிகளோடு சபையில உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய அந்த ஆளுகையின் கீழாய் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் காரியம் to live a successful Christian life, to live under the grace, the first prerequisite is, அப்படி இருக்க சகோதரரே, can you please turn to the book of Romans? உங்க பைபிளை திருப்பி வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் ஆர் தமிழ் எதுவாக இருந்தாலும் சரி. முதல் கட்டளை என்னவென்றால், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். A living sacrifice your bodies, because this body is the one which houses your spirit and your soul. உங்களுடைய ஆவியும் ஆத்மாவையும் கொண்டிருக்கிற இந்த கூடாரம் தான் இந்த சரீரம். இந்த சரீரத்தை கீழ்ப்படுத்தும் பொழுது, இந்த மாம்சத்தை கீழ்ப்படுத்தும் பொழுது உங்களுடைய ஆவி மனிதன் வளருவதற்கான ஏதுவாகிறது. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக. எப்படிப்பட்ட ஜீவபலி? பரிசுத்தமான ஜீவபலி. பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், பலி செலுத்தும் பொழுது மோனமானது, நசல் கொண்டது, முடமாகி போனது, இந்த மாதிரி குறைபாடு உள்ளது எதையுமே கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடாது. பரிசுத்தமான, கரையில்லாம, தூய்மையான பலிகளை தான் செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து அதே மாதிரிதான் மாசற்ற குற்றமற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக, மாசு மறுவில்லாத ஆட்டுக்குட்டியாக நம்மை தாமே நமக்காக பலியாக செலுத்தினார். அதே போலவே நீங்களும் நானும் நம்முடைய சரீரங்களை அனுதினமும் தேவனுடைய பலிபீடத்திலே படைக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள ஜீவபலியாக, தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். முதல் கட்டளை, to live under the grace. அப்ப என்ன அர்த்தம்? I will live holy. I will live a life that is pleasing to God. I will live a life that is acceptable in the sight of God. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுக்கென்று தெரிந்து கொண்ட வாழ்க்கை, தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை ஒப்பு கொடுக்க வேண்டும். முதல், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி கேட்கிறார். இதுவே நீங்கள் செய்யத்தக்க
புத்தியுள்ள ஆராதனை, நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. த வைஸ் சர்வீஸ், த அக்செப்டபிள் சர்வீஸ். நம்ம எல்லாரும் கேட்போம், ஒரு ஆராதனை பண்ணணும், எனக்கு ஒரு ஆராதனை வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல் நம்மை கொண்டு நாம் தனியாக இருந்த போதும் கூட செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆராதனை நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற ஆராதனை தான். அடுத்தது இரண்டாவது காரியம் சொல்றாரு, once you surrender your body, next thing is your mind. சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஏன்னா மைண்ட் அண்ட் பாடி ஆர் இன்டர்கனெக்டட், they try to control. The mind is the one which is making the body to function, right? நினைக்கிறோம், செய்கிறோம். பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம், அதை பார்க்கிறோம். இந்த உணர்வு வருகிறது, அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். இந்த சித்தம் நமக்கு வருகிறது, அதை வெளியே சொல்லி செய்து காண்பிக்கிறோம், நம்முடைய சுய சித்தத்தை. The body is the vehicle of your mind. It carry out whatever your mind, your soul says to do. Then your spirit, the spirit is one with the Holy Spirit. 1 கொரிந்தியர் 6:17 சொல்லுகிற மாதிரி, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான். He is one. The one who is joined with the Spirit of the Lord is one with him. அவரோடு கூட இணைந்து இருக்கிறோம். அப்போ இந்த சரீரத்தை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அடுத்ததாக என்ன? மனம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய எண்ணங்களை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். நம்முடைய சுய சித்தத்தை, நம்முடைய ஐ டோல்ட் யூ மைண்ட் அப்படிங்கிறது 3 காம்பனன்ட். ஒன் இஸ் இன்டெலெக்ட், த அதர் ஒன் இஸ் இமோஷன்ஸ், த தேர்ட் ஒன் இஸ் செல்ஃப் வில். வாட் யூ திங்க், வாட் யூ டிசையர் அண்ட் வாட் யூ வாண்ட், இந்த 3 தான் உங்களை, அண்ட் வாட் யூ ஃபீல், இந்த 3 தான் நம்முடைய ஆளுமையை தீர்மானிக்கிறது, பர்சனாலிட்டியை தீர்மானிக்கிறது. யுவர் பர்சனாலிட்டி இஸ் நத்திங் பட் யுவர் மைண்ட், யுவர் சோல். That is the one, what you call it as personality. What is your personality? What do you think? That is your intellect. What do you feel? That is your emotions. What do you desire? What do you want? That is your self-will, சுய சித்தம். சுய சித்தம், உணர்ச்சிகள் and அறிவு, புத்தி, intellect. இந்த 3 தான் இருக்கு. இந்த 3ஐயும் சரண்டர் பண்ணணும். இந்த 3ஐயும் சரண்டர் பண்றது என்ன பண்ணணும்னு பார்க்கறீங்கா, எதற்காக சரண்டர் பண்ண சொல்றாருன்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று. Your will should be submitted to God's will. Our will is always desiring my. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எனக்கு இது வேணும், அது அப்படி இருக்கணும், நடக்கணும், இப்படித்தான் செய்வேன், நான் இப்படித்தான் வாழ்வேன் என்கிற என்னுடைய சித்தத்தை தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், பகுத்தறிகிறேன். பகுத்தறியும் பொழுது I surrender my self will so that the good, perfect and precious, perfect and good and appreciable will of God, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று செயல்படும்படியாக என்னுடைய மனதை நான் புதிதாக்கப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். I surrender my desires, I surrender my wishes, I surrender my self will, I surrender my intellect, so that God's intellect, God's will and God's desires becomes yours. இது 2வது கட்டளை. அடுத்து 3வது கட்டளை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு விசுவாச அளவு கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த அளவில் நம்ம நிலைத்திருக்கணும். அந்த அளவு நம்முடைய சரீர வளர்ச்சிக்கு ஏற்ற எப்படி நம்முடைய உடம்பு வளர்கிறதோ அதே போலவே உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்ற பிரகாரமாக உங்களுடைய விசுவாசமும் வளர்கிறது. நம்ம மறுபடியும் பிறந்த பொழுது சிம்பிள் ஃபெய்த், ஜீசஸ் கேன் வாஷ் மை சின்ஸ், ஜீசஸ் கேன் ஹீல் மை சிக்னஸ், ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் காட், ஜீசஸ் டைட் ஃபார் மீ. வெரி பேசிக் சிம்பிள் ஃபெய்த். இந்த ஃபெய்த்லேருந்து ஆரம்பிக்கும் பொழுது நீங்க வளர 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 என்ன ஆகும்னா, நம்முடைய விசுவாச வளர்ச்சி கர்த்தர் அதிகப்படுத்துவார். அதிகப்படுத்த அந்த விசுவாசம் கனியாக நம்மளே பரிணமிக்க ஆரம்பிக்கும். ஒன் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். தென் இட் வில் பிகம் a gift of the Holy Spirit. விசுவாச வரமாக நம்மில் பரிணமிக்க ஆரம்பிக்கும். விசுவாச வரம், விசுவாசம் என்கிற கனி, விசுவாசம் என்கிற அளவு, விசுவாச அளவு, the measure of faith is the one which is given to you when you accept the Lord. அந்த விசுவாசம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மள
அந்த பேசிக் விசுவாசத்துல வச்சிட்டு இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு சொந்தக்காரன், நான் அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவேன், நான் அவரோடு கூட இருப்பேன், எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் பரலோகம் போவேன், தேவன் என்னுடைய தகப்பன், நான் தனியல்ல. இதெல்லாமே அந்த விசுவாச அளவுக்குள்ளாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். The measure of faith. That is why even a simplest of a believer who entered into the family of God will have this faith in him. அந்த சமாதானத்தோடு கூடிய அந்த விசுவாசம் அவருக்குள் வரும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிப்பார். விசுவாச அளவின் படியே பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிப்பார். இந்த பகிர்ந்து கொடுக்கிற அளவின் தக்கபடி நாம் அந்த இடத்துல நிலைத்திருக்க வேண்டும், நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டும். அதாவது தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். இதுக்கு அடுத்ததுதான் அந்த வரங்களை குறித்து சொல்கிறார். அந்த ஊழிய வரங்களை குறித்து சொல்லிட்டு அந்த வரங்கள்ல எப்படி கான்ஃபிளிக்ட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எப்படி வராம இருக்கும் அப்படின்னா, எனக்கு கொடுத்திருக்கிற விசுவாச அளவு, எனக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் அளவு, அல்லது கிருபைக்கு அளவு இல்லை, கிருபை இட்ஸ் அமேசிங், பட் விசுவாச அளவு நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவு கொடுத்திருப்பார். வளர வளர அது அதிகமாகும், அதை பெருக செய்வார். அந்த விசுவாச அளவின் படித்தான் நாம் எண்ண வேண்டும். ஏனென்றால் ஒரே அவயவ சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தாலும், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைக்கு ஒரு வேலை இருக்கு, இந்த கையில் இருக்கிற ஃபிங்கர்ஸ்க்கு ஒரு வேலை இருக்கு, அதே மாதிரி காலுக்கு ஒரு வேலை இருக்கு, கண்ணுக்கு ஒரு வேலை இருக்கு, மூக்கு, வாய், ஒவ்வொரு உறுப்புக்கும், காது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. மற்ற உறுப்போட வேலையை அந்த உறுப்பு செய்ய முடியாது. கண்ணு கேட்க முடியாது, வாயு பார்க்க முடியாது, கை நடக்க, கால் என்ன பண்றது, கை செய்கிற வேலையை, கண் செய்கிற வேலையை, காது செய்கிற வேலையை, மூக்கு செய்கிற வேலையை செய்ய முடியாது. இது காணப்படுகிற உறுப்புகள். காணப்படாத இன்னும் நூற்றுக்கணக்கான உறுப்புகள் இருக்குது. ஒவ்வொரு உறுப்பும் மற்றது உறுப்போட காரியத்தை செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா சரீரத்துல குழப்பம் வரும், சரீரம் முழுக்க கேடாகி போகும். தேவனுடைய சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரத்திலையும் அதே கதை தான். நமக்கென்று நம்ம எந்த அவயவமாக ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறாரோ, உங்களுடைய விசுவாச அளவின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த விசுவாச அளவினோடு நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதான் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரம், ஆனால் அநேகர் அவயவங்கள், ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணுது, இந்த கை சொல்லும் போது ரெண்டு சேர்ந்து ஒரு சின்க்ரோனஸா ஆக்ட் பண்ண ஆரம்பிக்குது. என்னுடைய வாய் நான் பேச பேச என்னுடைய கையும், என்னுடைய கண்களும், என்னுடைய முகமும், என்னுடைய சரீரமும் ஒரே in a synchronous fashion. That is how the body of Christ should be. That is how we should be with each other. அப்படி செய்யும் போது இந்த கான்ஃபிளிக்ட் வராது. நான் பெரியவன், நீ சின்னவன், உனக்கு பெரிய பதவி, எனக்கு கம்மி பதவி, நீ ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு கூடுதல், என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை, நான் ஓரமா இருக்கிறேன், நான் முன்னாடி இருக்கிறேன், இந்த பிரச்சனையே வரவே வராது. தேவ மாமத்துக்கு மகிமை உண்டாக வேண்டும். தேவனுடைய சரீரமாகிய சபையாகிய சரீரத்திலே நாம் அனைவரும் அவயவங்களா இருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. எப்ப நம்ம அவயவமா ஏத்துக்கிட்டாரோ அந்த நேரத்துல இருந்து நமக்கு அந்த அவயவத்துக்குரிய பொறுப்பு இருக்கு. இல்லாம இல்லவே கிடையாது. அது சின்ன சுண்டு வரலா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. சில டைம்ல பேசாம இருக்கணும், சில டைம்ல அதுக்குன்னு ஒரு வேலை வரும், அந்த டைம்ல அது கர்த்தர் பயன்படுத்துவார். கால் எல்லா நேரமும் நடந்துட்டே இருக்க முடியுமா என்ன? உட்கார்ந்து இருக்கும்போது நான் நடந்தேன்னா உங்களோட பேச முடியாது இல்லையா? நடக்க வேண்டிய நேரத்தில் காலுக்குரிய வேலை வரும். எல்லா நேரமும் கண்ணு திறந்துட்டே இருக்கக்கூடாது, அதுக்கு தூங்குறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. வாய் எல்லா நேரம் பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ எவ்ரிதிங் ஹஸ் காட் a purpose, a time, a function. ஒவ்வொன்றுக்கு ஒரு நோக்கம், ஒரு நேரம், ஒரு வேலை. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று புரிந்து கொள்ளும் பொழுது அடுத்த காரியத்தில் அழகா சொல்றாரு, இந்த கிருபை இருக்கு இல்லையா, நம்ம கிருபைக்குள்ளா இருக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, கிருபைன்னு சொல்றோம்ல, இந்த கிருபை அந்த கிருபைக்குள்ளாய் வரும்போதே நம்முடைய விசுவாச அளவின் படியாக நமக்கு வரங்களை கொடுக்கிறது. வரங்கள் எல்லாத்துக்கும் வரம் இருக்கு. எப்படி எல்லாத்துக்கும் விசுவாசம் இருக்கோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வரம் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு வரமா அது இருக்கு. இந்த வரம் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ்ல நான் வரேன்னு சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு கன்ஃபியூஷன் வரும். இங்கிலீஷ்ல கிஃப்ட்னு இருக்கும். கிஃப்ட்னு தமிழ்ல பண்ணி பாருங்க, பரிசு, ஈவு, கொடை, ஃப்ரீயா கொடுக்கப்பட்டது. வரம் அப்படிங்கிறதோட ஆக்சுவல் மீனிங் சான்ஸ்கிரிட் வேர்டு வரத்துக்கு தவமிருந்து பெற்றுக்கொள்வது வரம், அல்லது தன்னை வருத்தி தானுடைய முயற்சியினாலே பெற்றுக்கொள்வதுதான் வரம். ஆண்டவர் சொல்ற வரங்கள் அப்படி இல்லை, அது ஈவு. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எப்போ? மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை, அவருடைய ஈவை,
அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை நம்ம ஈவாக பெற்றுக்கொள்கிறோம். அதான் வரம், த கிஃப்ட். இங்கிலீஷ்ல சொல்றது கிஃப்ட்ன்னு இருக்கும். அந்த கிஃப்ட்ங்கிறத வச்சு யோசிச்சீங்கன்னா இந்த வரங்கள் அப்படிங்கறத வந்து நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். வரம் பெற்ற ஊழியர் அப்படின்னு. வரம் பெற்ற ஊழியர் இல்லை, நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வரம் இருக்கு. ஏதாவது ஒரு வரம் கொடுத்திருப்பாரு. அது என்ன வரம்? கொடை. ஃபர்ஸ்ட் கொடை என்ன கொடை? ரட்சிப்பு என்கிற கொடை. இரண்டாவது என்ன? பெரிய கொடை, ஆவியானவருடைய ஆளுகை என்கிற கொடை. அடுத்த என்ன? ஈவு, பரிசு, நித்திய ஜீவன் என்கிற பரிசு. நான் சொல்றேன் கிஃப்ட். அடுத்த என்ன பரிசு? என் பெயர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற பரிசு. அடுத்தது என்ன பரிசு? ஆவியானவருடைய ஆளுகையில் நடத்தப்படுகிற கிருபை. அடுத்து என்ன பரிசு? நான் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற அதிகாரம். அடுத்து என்ன பரிசு? நான் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் அமர்ந்திருக்கிற கிருபை. அடுத்து என்ன பரிசு? அவர் வரும்போது நான் அவரை சந்திப்பேன், அவரை மாதிரியே இருப்பேன். இந்த மாதிரி பரிசுகள் எல்லாத்துக்கும் இந்த பரிசுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுகள் போக வெளிப்படையாக நாம் செயலாற்றுவதற்கும் சில பரிசுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுகளை பற்றி தான் இங்க இந்த இடத்துல சொல்லுகிறார். சிலருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அந்த பரிசை கொடுத்திருப்பார். தீர்க்க தரிசனம் சொல்றது அகெயின், தீர்க்க தரிசனங்கும் பொழுது நம்ம கூடியிருக்கிறவர்களுக்கு நம்ம நினைக்கிறது எல்லாமே, நீங்க நாளைக்கு வேலைக்கு சேர்ந்துருவீங்க, அடுத்த வாரத்தில் உங்களுக்கு இந்த காசு வந்து சேரும், அந்த வாரத்தில் உங்களுக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு இது நடக்கும், இப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது to exhort, to edify, to comfort. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல தீர்க்க தரிசனம் என்பது பக்தி விருத்திக்கும், புத்தி படிப்பிக்குதலுக்கும், ஆறுதலுக்கும், தேறுதலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Any word, the word of God, prophecy should be according to the word of God. தேவ வார்த்தையின் அடிப்படையில் தான் சொல்லணும். தேவ வார்த்தையை தான் சொல்லணும். தேவ வார்த்தையை தான் அவர்களுக்கு விளக்கி காண்பிக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் நமக்கு என்ன செய்யும்? பக்தி விருத்தியை உண்டாக்கும், நமக்கு ஆறுதலை உண்டாக்கும், நமக்கு புத்தி படிப்பிக்குதலை உண்டாக்கும். It will edify us, it will exhort us, it will comfort us. This is the prophecy. Again, அந்த பக்தி விருத்தி எடிஃபை பண்ணும் பொழுது சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். அது தீர்க்க தரிசனமாக சொல்லுவார். பக்தி விருத்தி கேட்டது சொல்லும் பொழுது நீங்க வாசிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கிறீங்க, சகோதரனே சகோதரியே, இன்னுமாய் வளருங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அப்படிங்கும் பொழுது உங்களை தேற்றுவிக்கிறதுக்காக சொல்லுகிற வார்த்தை. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறக்கிறார் போது உங்களுக்கு தேர்தலை உண்டாக்குகிற வார்த்தை. தீர்க்க தரிசனமானது பக்தி விருத்தி உண்டாக்குகிறது, தேர்தலை உண்டாக்குகிறது, புத்தி படிப்பிக்கிறது. It edifies, exhorts and comforts. இந்த 3 காரியங்களும் எந்த ஒரு தீர்க்க தரிசனத்திலும் இருக்க வேண்டும். எல்லா தீர்க்க தரிசனமும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேத வசனத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும், வேத வசனத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும். அது இல்லாம கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசனங்களை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் சிலது வந்து தீர்க்க தரிசனம் இல்லை, அது அந்த ஊழியக்காரனுடைய வாஞ்சை அல்லது விருப்பம் அல்லது ஜெபம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறபடியே, உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கட்டும், உங்களுக்கு சொத்து சுதந்திரத்தை கொடுக்கட்டும், உங்களுக்கு வீடுகளை கொடுக்கட்டும் என்று அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம். அந்த ஊழியக்காரன் ஜெபிக்கிற ஜெபத்தை வந்து தீர்க்க தரிசனமாக நாம் நினைத்துக் கொள்வோம். சில வேளைகளில் பல வேளைகளிலே கர்த்தர் அந்த ஊழியன் மேல கொண்ட கருணையினாலும் பாசத்தினாலும் அந்த ஜெபிக்கப்படுகிற மக்கள் மேல் கொண்ட தம்முடைய அளவற்ற மனதுருக்கத்தினாலும் அந்த ஜெபத்தையே தீர்க்க தரிசனமாக எடுத்து அதை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பாருங்கும் பொழுது he honors the word of God through the man of God. அவன் அந்த ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி அதை செய்கிறார். இப்படித்தான் தீர்க்க தரிசனமானது நிகழ்கிறது, நிகழ வேண்டும். அது இல்லாம வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறது, பாவத்தின் காரியத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறது பரிசுத்த ஆவியானவரோட வேலை, கட்டாயமா செய்வார். அதே சமயத்துல மரணத்தை குறித்தோ அல்லது வியாதியை குறித்தோ பயப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவரோட வேலை இல்லை. பயமுள்ள ஆவி அவர் கிடையவே கிடையாது. அவர் பலமுள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி, அன்புள்ள ஆவியானவர். யாரெல்லாம் உங்களை பயப்படுத்துற மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றாங்களோ அந்த தீர்க்க தரிசனத்தை நம்பாதீங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினால் அது கரெக்ட், நம்ம ஓடி வரணும், பாவத்தை விட்டு விலகி தேவனிடத்துல ஓட வேண்டும். அதே சமயத்துல நீங்கள் எப்படி ஆயிடுவீங்க, அப்படி இருக்கு, உங்களை சுற்றி பிசாசு இருக்கு, அப்படி இருக்கு அப்படிங்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதத்தின் அடிப்படையிலிருந்து கொடுக்கிற தீர்க்க தரிசனம் தேர்தலை உண்டாக்க வேண்டும், பக்தி விருத்தி உண்டாக்க வேண்டும், புத்தி படிப்பிக்குதலை உண்டாக்க வேண்டும். இப்படித்தான்
தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஈவை கொண்டிருக்கிறவன், அந்த பரிசை கொண்டிருக்கிறவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்க சொல்ல கடவன். விசுவாச பிரமாணம் கிருபையின் பிரமாணம், இந்த விசுவாச அளவின் பிரமாணத்துக்கு ஏற்க அதை சொல்ல வேண்டும். அந்த ஈவை பெற்றவர்கள் அதை அப்படி நடத்த வேண்டும். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், the one who ministers in ministry, அது எந்த வகையான ஊழியமா இருக்கலாம். ஊழியம் அப்படின்னு தான் போட்டிருக்கு பைபிள்ல. மினிஸ்டரிங், அது பேசி சொல்றதா இருக்கலாம், எடுத்து செய்யறதா இருக்கலாம், வார்த்தைகளையா இருக்கலாம், செய்கைகளையா இருக்கலாம். ஈவன் நம்ம ஆலயத்துக்கு அல்லது தேவனுடைய சபைக்கு அல்லது தேவனுக்கு நேராக 4 பேரை வழி நடத்துகிறது, கூட்டிட்டு வர்றது ஒரு ஊழியம் தான். வண்டியில கூட்டிட்டு வர்றதும் ஊழியம் தான். சொல்லி போன் பண்ணி கூப்பிடுறதும் ஊழியம் தான். அந்த சர்ச்சுக்குள்ள போனாக்க அந்த சர்ச்சில் சேர் எடுத்து வைக்கிறதும் ஒரு ஊழியம் தான். எவ்ரிதிங் இஸ் மினிஸ்ட்ரிங். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும். அதுதான் அது ஊழியம். அதனாலதான் தேவ பிள்ளைக்கு வாழ்நாள் முழுக்கமே தேவ ஊழியம் தான். நீ முழு நேர ஊழியம், பகுதி நேர ஊழியம் எல்லாம் கிடையாது. முழு நேரமா நீ தேவனுடைய சீஷன் சீஷி தான். நீ முழு நேரமா ஆண்டவருடைய ஊழியக்காரன் தான். உன்னுடைய சாப்பாட்டுக்காக சில டைம்ல நம்ம ஒவ்வொருவருக்கும் சில வேலைகளை கொடுத்திருக்கிறார். அதுவும் விசுவாசம் வளரும் போல சொல்லுவார், அந்த வேலையை விட்டுரு, நான் உன்னை போஷிக்க வல்லவராகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லுவார். அது சில பேர்த்துக்குரிய விசுவாச அளவு. அதான் விசுவாச அளவின்படி தனக்கு மிஞ்சி எண்ணாமல் தேவன் அருளிய விசுவாச அளவின்படியே என்ன வேண்டுங்கிறது. அதுதான் காரணம். So always you are given a ministry to minister. You are given a people to minister unto. அதை செய்ய வேண்டும். போதிக்கிறது டீச்சிங், டீச் பண்றவங்க. அது சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு டீச் பண்றதா இருக்கலாம், யூத்துக்கு டீச் பண்றதா இருக்கலாம், இல்ல சர்ச்சில் வந்துட்டு டீச் பண்றதா இருக்கலாம், இந்த மாதிரி பைபிள் ஸ்டடியில டீச் பண்றதா இருக்கலாம். இந்த டீச் பண்ற ஊழியத்தை செய்கிறவன், போதிக்கிறதுல நிலைத்திருக்க கடவன். புத்தி சொல்லுகிற ஊழியம், கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. சில பேர்த்துக்கு புத்தி சொல்றது, இப்படி இருக்காத, இப்படி இருக்கணும், அப்படி நடக்காத, இப்படி நடக்குது. எல்லாமே நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளை, நம்ம கொடுக்கப்பட்டுள்ள வரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். சில பேர்த்துக்கு கவுன்சிலிங் கிஃப்ட் கர்த்தர் கொடுத்திருப்பார். தேற்றுகிற ஊழியம், பயப்படாதீங்க. சில பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்லி என்கரேஜிங் தான் இருக்கும். அவங்களுக்கு அது ஊழியம். புத்தி சொல்லுகிறவன் தரித்திருக்கிறவன். பகிர்ந்து கொடுக்கிறவன், ஷேரிங் ஒரு மினிஸ்ட்ரிங்க, அது ஒரு கிஃப்ட். பகிர்ந்து கொடுக்கிறவன், வஞ்சனை இல்லாமல் கொடுக்கிறவன். இன்னாருக்கு தான் கொடுப்பேன், இன்னாருக்கு கொடுக்க மாட்டேன் இல்லாம நம்ம பகிர்ந்து கொடுக்கறதுல வஞ்சனை இல்லாமல் கொடுக்க வேண்டும். அதே முதலாளியா இருந்தா, சப்போஸ் யூ ஆர் above few people and God has given you an establishment and entrepreneurship, நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன ஜாக்கிரதை? you are a steward. always remember, கர்த்தருடைய உக்கிரானக்காரன் நாம். நம்முடைய பணம் கர்த்தர் கொடுத்திருக்கிறது. நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், நம்முடைய பிசினஸ், நம்முடைய செல்வம், we are just as stewards. we are not owners, we are the stewards. God owns that and he gives to us to be a good steward. உக்கிரானக்காரன், செம்மையான உக்கிரானக்காரனா இருப்பதற்காக கர்த்தர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் முதலாளியான கிறிஸ்தவ முதலாளிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு, ஒரு ஆர்கனைசேஷனோ அல்லது ஒரு பெரிய ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவர்களுக்கு அந்த காரியம். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோட செய்ய கடவன். இரக்கம் செய்கிறவன், those who are helping, those who are going and they are doing whatever the things helping people, அது என்ன செய்யணும்? உற்சாகத்துடனே செய்ய வேண்டும். உங்கள் அன்பு மாயமற்று இருப்பதாக, இதுவும் ஒரு கமாண்ட் தான். your love should be without dilemma, without any அது ஆங்கிலத்தில் என்ன எழுதியிருக்கு பார்க்கலாம். உங்களுடைய அன்பு மாயமற்று இருப்பதாக, மாய்மாலம் இல்லாத அன்பாக இருப்பதாக. it says let love be without dissimulation, அதாவது கலப்படமில்லாத இருப்பதாக. கலப்படமில்லாத அன்பு, தூய அன்பு, மாயமில்லாத அன்பு. அடுத்த கட்டளை, உங்களுடைய கணம் என்னது? அடுத்தது, நன்மையை பற்றி கொண்டிருங்கள், தீமையை வெறுங்கள். இதெல்லாம் கட்டளைங்க. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். சும்மா அதை கேஷுவலா படிச்சிருவோம். ஆக்சுவலா நீங்க அந்த ஃபுல் கான்டெக்ட்ல படிச்சீங்கன்னா தான் தெரியும். அப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அதுல சேர்ந்து வரும். யூ ஆர் அண்டர் த கிரேஸ். ஸோ திஸ் ஆர் ஆல் தி ப்ரீரெக்வசைட்ஸ், திஸ் ஆர் ஆல் த கமாண்ட்மெண்ட்ஸ், திஸ் ஆர் ஆல் நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள், நிபந்தனைகள், கட்டளைகள், நம்ம செய்ய வேண்டிய ஒழுங்குகள் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது சகோதர சிநேகம், த லவ், பிரதர்லி லவ். ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள். பட்சமா இருங்கள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, தாய் தன் பிள்ளைகள் மேல வைத்திருப்பது தான் பட்சம்.
பட்சமாய் இறங்குகிறது அப்படிங்கிறது வந்துட்டு அஃபெக்ஷனேட், பிரதர்லி அஃபெக்ஷன், சகோதர சிநேகத்திலே கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆனர் ஒருத்தருக்கு மேல இன்னொரு அவர் நம்மளை கனம் பண்ணலையேன்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். நீங்க அவங்கள கனம் பண்ணிடுங்க. ஐயோ அவர் ரொம்ப அருமையானவர், அந்த சகோதரி அந்த ரொம்ப அருமையானவங்க, இந்த சகோதரன் ரொம்ப தேவனுடைய காரியங்கள்ல செய்வாரு அப்படின்னு சொல்லி கனம் பண்றது. இட் இஸ் லைக் ஹானரிங் ஈச் அதர். பி அஃபெக்ஷன் ஒன் அனதர் வித் பிரதர்லி லவ், இன் ஹானர் பிரிஃபரிங் ஒன் அனதர். நம்மை விட மேலானவர்களா எண்ணுங்கள். அதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 2:3 ஒருவன் தனக்கானவையில அல்ல பிறனுக்கானவையிலே நோக்குவானாக, தன்னை விட பிறனை தன்னை காட்டிலும் மேன்மையாக எண்ணுவானாக அப்படின்னு சொல்லி பவுல் அதில் எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். அசதியாயிராமல் ஜாக்கிரதை, ஆல்வேஸ் பி அலர்ட், ஓகே, நாட் ஸ்லாத்ஃபுல் இன் பிஸ்னஸ். அதாவது என்ன சொல்றது, கேஷுவலாக இருக்கக்கூடாது, கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அது நீங்க நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி வசனங்களில் வாசிச்சிங்கலாம் தெரியும். சோம்பேறியன் வயலை கடந்து போனேன், அசதியா இருந்தவன் கடந்து போனேன், அது முள்ளு காடா இருந்தது அப்படின்னு சொல்லி. கை முடைக்கொண்டு நித்திரை பண்ணலான்னு சொன்னீங்கன்னா உன்னுடைய வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும், உன்னுடைய தரித்திரம் போர் வீரனை போலும் வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எதை செய்தாலும் நாம் ஜாக்கிரதையோடு கூட செய்ய வேண்டும். அடுத்தது ஆவியில அனலாயிருங்கள். பி fervent in the spirit. fervent in the spirit. ஆவியில அனலாயிருங்கள். ஆவியில அனலாயிருப்பது என்பது ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. வேதத்தின் வாசனங்கள் மூலமாக, சங்கீத பாட்டுகளின் மூலமாக, கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருக்கிறதன் மூலமாக ஆவியிலே நாம் அனலாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். மினிஸ்ட்ரி is to the Lord. We are serving the Lord. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், மனுஷருக்கு அல்ல. தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். தேவனுக்கு ஊழியம் செய்யறது மனுஷருக்கு ஊழியம் செய்யறதும் சேர்ந்துரும். அது செய்கிறது எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் அப்படிங்கும் பொழுது we are serving one another, by that we are serving the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். rejoice in your hope. என்ன hope? the hope of gloryங்க, அதுதான் சந்தோஷம். that is the great hope. எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம்ல, அந்த விசுவாசத்தின் உறுதி, நம்பப்படுகிறவர்களின் உறுதி, which is hoped for. அந்த ஹோப்ல சந்தோஷமா இருங்க. யூ ஹேவ் அ ஹோப். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். கொஞ்ச காலம் நீங்கி விடும் இந்த உபத்திரவம். அதனால பொறுமையா இருப்போம். இந்த உபத்திரவம் போகும். இட் வில் கோ. வெகு சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான இந்த உபத்திரவம். இந்த உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். அதே சமயத்துல ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எத்தனையுமே நீங்க நம்பர் போட்டுட்டே வந்தீங்கன்னா எத்தனை கட்டளைகள் பாருங்களேன், எத்தனை கட்டளைகள். இதெல்லாம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலோசனைகள், கட்டளைகள், தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற the prerequisites, தேவையான காரியங்கள் நம்முடைய கிருபையின் வளர்ச்சிக்காக, கிருபைக்குள்ளாய் வளருகிற காரியத்துல. அடுத்தது பரிசுத்தவான்களோட குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். help them in the distributing to the necessity of the saints. அடுத்தது அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியரை உபசரிக்க தெரியும். அந்நியர்னா எனக்கு அந்நியன் யார், எனக்கு பிறன் யார் அப்படிங்கிற மாதிரி those who are suffering next to us in our eyes, அவர் தான் அந்த அந்நியர்கள். அந்நியர்களை உபசரிக்க நாடுங்கள். they may not be of our own fold, they may not be of our family, they may not be of even our faith, they may not be of anything of what we are made of, but அவர்களை அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அடுத்தது உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதிங்கள். இது ரொம்ப கஷ்டமான காரியம். உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதிங்க. துன்பப்படுத்துறவர்கள் பேசாம இருந்திருக்கிறதுக்கு கத்துக்கலாம், பொறுமையா இருந்து திட்டிட்டு போறான்னு. ஆனா அவனை ஆசீர்வதிப்பது அது பெரிய காரியம். அது தேவனுடைய குணாதிசயம். அவர் துன்பப்படுத்தப்படும் பொழுது பதில் வையாமலும் முறுமுறுக்காமலும் பொறுத்து கொண்டார். தன்மேல் விழுந்த அடியெல்லாம் ஆட்டுக்குட்டியை போல, மயிர் கத்தரிக்கனுக்கு முன்பாக கொண்டு செல்லப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல தன் வாயை திறவாதிருந்தார். ஏசாயா 53:7 சொல்லுது இல்லையா? தேவன் இயேசு கிறிஸ்து அப்படி துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதித்தார். பிதாவே அவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த குணம் நமக்குள்ள வளர வேண்டும். பரிசுத்தவான்கள் உங்களை துன்பத்தில் ஆசீர்வதிக்க வேண்டியதை என்று சபியாதிருங்கள். இந்த சபிக்கிற அப்படிங்கிற காரியம் நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இல்லை. ஆக்சுவலா we should not do that. we should not curse anyone, only bless. அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, bless and curse not. சபிக்க வேண்டாம், ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். சபிக்கிறவர்களே ஆசீர்வதிக்கத்தான் சொல்றார். சந்தோஷப்படுகிறவனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே கூட அழுங்கள். be one with their emotions.
Be supportive of the emotions of your fellow being, fellow brethren. ஒருத்தர் அழும் பொழுது அங்கே போயிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அவங்களோட கூட சேர்ந்து துக்கத்தில் பங்கெடுத்துக்கணும். சந்தோஷப்படுறவங்களுக்கு போய் நம்ம துக்கத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. we have to share their joy, we have to share their துக்கம், the sorrow. அடுத்து ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். be of the same mind one toward another. இதுதான் நிறைய ஆர்கனைசேஷனில், நிறைய சபைகளில், கிறிஸ்துவின் சரீரத்தில் பிரச்சனைகள் வருது எதுங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஏக சிந்தை இல்லை, ஒன் மைண்டட் இல்லை, ஒன்னஸ் இல்லை. இவர் சொன்னது அவர் கேட்கக்கூடாது, அவங்க சொன்னது இவங்க கேட்கக்கூடாது, இவங்க என்ன சொல்றது நான் என்ன செய்யறது, இந்த மாதிரியான ஆட்டிடியூட் வராமல் இருக்கிறதுக்காக ஏக சிந்தையவர்களாக இருங்க. எப்படி ஏக சிந்தையால் இருக்க முடியும் அப்படின்னா, மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். நமக்கே ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கணும். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, அவர் சொன்னால் சரியா இருக்குங்க, பார்க்கலாங்க, ஒருவேளை நான் நினைக்கிறது தப்பாக இருக்கலாம், ஒருவேளை நான் சொல்கிறது தப்பாக இருக்கலாம், அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம். மேட்டியானவர்களை சிந்தியாமல், டோன்ட் திங்க் அபவுட் ஆல் ஹைஃபை திங்ஸ் ஆர் ஆல் மைண்ட் நாட் ஹை திங்ஸ். மேட்டுமையானவைகள், பெருமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். அங்கே லோலி பீப்புள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இணங்குங்க. பி கண்டசென்ட் டு மென் ஆஃப் லோ எஸ்டீம் எஸ்டேட் அப்படின்னு போட்டிருக்கு. இணங்குங்கள், கீழே இறங்கி வாங்க, அங்கே நிற்காம அப்படி கீழே இறங்கி வாங்க. அவங்க சொல்றதுலையும் ஏதாவது காரியம் இருக்கும், அவங்க சொல்றதுலையும் நல்லது இருக்கும். அவங்களை கொண்டும் கர்த்தர் பேசியிருக்கிறார், பேசுவார், பேச முடியும். மேன்மையானவர்களுக்கு தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். பதிலுக்கு பதில், அவன் செஞ்சபடியே நான் செஞ்சுவேன், நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படிங்கிறது வந்துட்டு காமன் ஒரு யூசேஜ். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நம்ம கெட்டவர்களுக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும். தீமைக்கு தீமை, பதில் தீமை செய்யாமல் இருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். இதுதான் நிறைய இடத்துல நம்ம கர்த்தருக்கு முன்பாக யோக்கியமா இருப்போம், ஆனால் மனுஷர்களுக்கு முன்பாக யோக்கியமா இருக்கிறதுக்கு கஷ்டம். ஆனால் வசனம் சொல்கிறது, மனுஷருக்கு முன்பாக மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் அப்படின்னு சொல்லி பவுல் இன்னொரு இடத்துல எழுதியிருக்கிறார். அப்போ நாம் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாட வேண்டும். கூடுமானால் உங்கள் ஆளான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானம். இந்த எல்லா மனுஷருங்கிறது இந்த கிறிஸ்துவின் சரீரத்தை விட்டு வெளியில் இருக்கிற மனுஷர்களை குறிக்கிறது. கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள சமாதானமா இருக்கிறது மஸ்ட். அதான் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்க அப்படின்ட்டாரு. மற்றவர்களோடு கூட, வெளியில இருக்கிறவங்களோடு கூட, நம்முடைய ஃபெய்த்துக்கு கான்ஃப்ளிக்ட் பண்றவங்களோடு கூட, நம்முடைய கான்செப்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்களோடு கூட, நமக்கு விரோதமா இருக்கிறவங்களோடு கூட உங்களாலான மட்டும் சமாதானமாயிருங்கள். அடுத்தது, கோபாக்கனைக்கு இடம் கொடுக்கும்படியாக பழி வாங்கக்கூடாது. ஏன்னா பழி வாங்குதல் தேவனுக்கு உரியது. இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான், ஆனால் கட்டளையாக சொல்லப்படுகிறனால நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனைக்கு இடம் கொடுங்கள். அதாவது, உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் மேல் குவிப்பாய். இது நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தில் வருகிற வசனம் இது. ஓகே, ஏனென்றால் பழி வாங்குதல் எனக்குரியது, கர்த்தருக்குரியது பழி வாங்குதல். நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் எழுதியிருக்கிறபடியாக நீங்கள் கோபாக்கனைக்கு இடம் கொடுங்கள். அது என்ன ஆகுதுன்னா, நம்ம எதிரி நம்மை துன்பப்படுத்த வரும் பொழுது, அவர்களுக்கு நாம் நன்மையை செய்யும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாயின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆனால் அதே வார்த்தை ஒருவேளை அந்த நன்மையினால அவன் தண்டிக்கப்படாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கூட ஏற்படலாம். That will be open the door for that person to accept the Lord, that person to come to Christ. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. Do not be overcome by evil. ஏனால் தீமை செய்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான்னு சொல்லி 1 யோவான் சொல்றார். நன்மை செய்கிற நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், தீமை செய்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல. அதனால அந்த தேவனால் உண்டாகாத மனிதன் நம்மை வெல்லக்கூடாது, வெல்ல முடியாது. நாம் முற்றுமுடிய ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அதனால நாம் அந்த தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். இத்தனை கட்டளைகள் இருக்கு. யாராவது எண்ணினீங்களா? நம்பர் போட்டு எண்ணினீங்களா எத்தனை கட்டளைகள் அப்படின்னு சொல்லிட்டு? These are all needed for your personal spiritual growth. Our own thing, first thing,
டு ஸ்டே அண்டர் கிரேஸ். நம்ம தான் சொல்லுவோம், அந்த நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு கிரேஸ் பற்றி ஒரு பெரிய ஐடியாவே கம்ப்ளீட்டாக நீங்கள் இதை ரோமரை வாசிக்க 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 அந்த கான்செப்டே உங்களுக்கு மாறிடும். நமக்கு சொல்லி கொடுத்தது, நம்ம கேட்கறது, ஹைப்பர் கிரேஸ் என்று தவறான சத்தியங்கள், இது எல்லாமே வந்து நமக்கு மாறிவிடும். பிகாஸ் கிரேஸ் இட் அலோவ்ஸ் us to move freely without any bondage, without any shackles, without any chains. At the same time, we belong to a higher category, high standard, higher dignity. We have to maintain that standard. That is grace. Because grace is none other than the God himself, Jesus Christ himself. As his name is grace. அவர் தான் கிரேஸ். அவருக்குள்ள தான் நாம் இருக்கிறோம். கிருபையின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம் சொல்லும் பொழுது அவருக்குள்ள நாம் இருக்கிறோம். இப்போ அவரோட ஸ்டாண்டர்ட் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அவரோட ஸ்டாண்டர்ட் தான் நம்முடைய ஸ்டாண்டர்ட். Christ standard is Christian standard. That's why we are Christians. So that standard has to be maintained. That standard has to be set the high bar அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி that is the standard. You have to follow that standard. அதுக்கு தான் இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு பியூர் அண்ட் பர்ஃபெக்ட் பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்காக கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். அடுத்ததாக 13ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா how you have to be in your சொசைட்டி என்பதை குறித்த காரியம். கிரேஸ்குள்ள வாழ்ந்துகிட்டு சொசைட்டியில் எப்படி வாழுகிறது என்பதை குறித்ததான காரியம் அடுத்த அதிகாரத்தில் இருக்கு. டர்ன் டு யுவர் புக் டு த ரோமன்ஸ் 13. இதில் வந்துட்டு எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும், எப்படி அதிகாரங்கள் அல்லது அலுவலகத்தில் எப்படி இருக்க வேண்டும், கூட வேலை செய்கிறவங்களை எப்படி இருக்கணும், மற்ற நபர்களோடு கூட நம்ம எப்படி இருக்கணும், ஹவு யூ ஹாவ் டு கான்டக்ட் யுவர் செல்ஃப் அண்டர் த கிரேஸ் அப்படிங்கிறது குறித்து எழுதியிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஒபீடியன்ஸ். Obedience in your office, obedience in your workplace, obedience in your whatever it is, organization, whatever it is. Because நம்ம எதிர்த்து நின்னோம்னா நம்ம அந்த அதிகாரத்தை மட்டும் எதிர்க்கல, தேவனுடைய ஆளுகையை நாம் எதிர்க்கிறோம். We are resisting the ordinance of God. So தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். We are against the ordinance of God. அவங்களுக்கு என்னென்ன ஆக்கினி தான் கிடைக்கும். they will be punished both side. the law also will punish them. that is the secular law also will punish them, and God will not forgive them. they will be punished on both sides. ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார்கள். அதிகாரிக்கு பயப்படாமல் இருக்குன்னா நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அவன் தேவ ஊழியக்காரன். the sense God has kept him for that place. ஏன்னா எந்த அதிகாரமும் தேவன் இல்லாமல் உண்டாகிறது கிடையாது. எந்த ராஜாவும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் உண்டா கிடையாது. கெட்ட ராஜாவா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. கெட்ட அதிகாரியா இருந்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. தேவன் அவரை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நன்மை செய், புகழ்ச்சி உண்டாகும். நீ நன்மை செய்யும் பொழுது நம்ம வந்துட்டு நமக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அப்படி அதுக்கு மேல தொந்தரவு பண்ணும் பொழுது அந்த தீமையை நீ நன்மையினால வெல்ல வேண்டும். அப்படி துன்பப்படுத்துறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அடுத்தது your personal characteristics should come out to express in that outside also. அப்போ கோபாக்கினைக்கு மட்டுமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். 5ஆம் வசனம். you have a conscience, you have a consciousness, you have to obey to them. வரி கொடுக்கிறது, கரெக்டாக வந்து டாக்ஸ் கட்டுறது, கரெக்டாக வந்து எக்ஸைஸ் கட்டுறது, கரெக்டாக எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அது எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இன் யுவர் செக்யூலர் வேர்ல்டு வெரி கேர்ஃபுல் வி ஷுட் பி. நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது ஆக்சுவலாக. அதே மாதிரி யாருக்கு பயப்பட வேண்டியது அவரை பயப்படுங்கள். whom you want to revere or fear or have to give a respect, we have to give respect. அப்புறம் கடன் வாங்குற காரியத்தில் அதே மாதிரி ஒரு இடத்துல அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. யார்கிட்டையும் கடன் வாங்காமல் இருக்கணும். அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் அதுதான், புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் அதுதான். ஒரே ஒரு கடன், அன்பு கூறுகிற கடன், அன்பின் கடன் தான். You should be a debtors of love. Only this. Owe no man anything but to love one another. For he that loveth another hath fulfilled the law. ஆற்றவனை நேசிக்கிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற. முதலே தெரியும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்ப. இந்த எல்லாமே வந்து மற்ற இடத்துல அன்பு கூறும் பொழுது இந்த எல்லாமே அடிபட்டு போயிடும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது ஒரே வார்த்தையில் அடைந்து விட்டது. அதாவது 1 கொரிந்தியர் 13 அன்பை பற்றி அவ்வளோ எழுதியே சொல்கிறாரு. சொல்லிகிட்டே இருக்கிறது வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இங்கே சொல்லிடுறாரு. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. லவ்
worketh no evil to his neighbor. தன்னுடைய நெய்பருக்கு, தன்னுடைய பிறனுக்கு அது பொல்லாங்கு செய்யாது. அதனால் அன்பு தான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. The fulfillment of law is love. இது நம்ம ஒர்க்கிங் பிளேஸில். அடுத்தது வந்துட்டு நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் கொலீக்ஸ் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஆஃப் டுகெதர்னஸ், கூட வெளியில் போகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதை குறித்து சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த மூணு வசனங்கள், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று நாம் காலத்தை அறிந்தவர்களா இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன பொழுது ரட்சிப்பு சமயமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது நமக்கு அது அதிக சமயமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? சேவ்டு, பீயிங் சேவ்டு and will be saved. The being saved is sanctification ங்கிற process. That is the sanctification. நாம் ரட்சிப்பு அடைந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ரட்சிப்பு நம்ம ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்டதை விட இன்னும் அதிகமாக சமீபமாக இருக்கிறது. We are running closer to that salvation. We are closer to the glorification. முழுமையான ரட்சிப்பை நோக்கி நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த விசுவாசிகளான, அதான் சொன்ன, அந்த விசுவாச அளவு இதில் மாறிக்கிட்டே வரும். God will give us more faith, more knowledge, more wisdom, more of his word, more of his power. இப்படி தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வளர்ச்சி, கிறிஸ்துவ வாழ்க்கையின் வளர்ச்சி என்பது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். This is how we have to be contact ourselves in the society. We are not wearing the works of darkness, and let us put on the armor of light. ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஒளியை தரித்து கொள்ள கடவோம். அதுதான் you wear the light. அடுத்த வசனத்தில் அது தெளிவாக சொல்கிறார், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். You wear Christ. Christ is the light. நானே உலகத்துக்கு வந்த மெய்யான ஒளி. அதே அந்த ஒளியே எல்லா மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி. So that is the light. That light we have to put on the light. Let us put on the armor of light. வெறுமனே லைட்டா சொல்லல, அந்த லைட் வந்துட்டு ஆர்மரா மாறுது. அதாவது இருட்டை விரட்டி அடிக்கிற ஆயுதம், எதிராளியை விரட்டி அடிக்கிற ஆயுதம், விலங்குகளை விரட்டி அடிக்கிற ஆயுதம் வெளிச்சம் தான் இல்லையா? That time it is not only just a light, it becomes an armor. It becomes an armor. Powerful light. even ஒரு கண்ணில் அடிச்சா கூட அப்படியே வந்துட்டு அந்த எதிரி அப்படியே செயலிழந்து போயிடுவான். உங்களுக்கு தெரியும் தானே? It is an armor. The light is an armor. Light is not only giving a way, showing the way, not only giving a clarity, but also it attacks the enemies. The presence of God, the power of God on you, the Jesus whom you are wearing, he is the armor of light for you. அது இருட்டை சுட்டு பொசுக்குகிற ஆயுதம், இருட்டை ஒழிக்கிற ஆயுதம் தான் வெளிச்சமுள்ள ஆயுதம். அங்கே என்னென்ன நடக்குன்னு பாருங்க. அந்தகாரத்தின் கிரியைகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்தகாரத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறதுன்னு சொல்லி மாம்சத்தின் கிரியைகளை சொல்றாரு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19 சொல்றாரு இல்லையா? இல்லை 20-21. அப்போ அந்த ஆயுதங்கள், அந்த அந்தகாரத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கேயும் சொல்றாரு, களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும். எங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் வருதோ இதெல்லாம் அங்கே இருக்கும். உலக பிரகாரமாக ஒரு களியாட்டு இருக்கும், ஒரு வெறி, ட்ரிங்கிங் ஆர் வாட் எவர், வேசித்தனம், கட்ட காரியங்களை பார்ப்பாங்க, கண்ட காரியங்களை பற்றி பேசுவாங்க, கட்ட காரியங்களை குறித்து நினைப்பார்கள், சிந்திப்பார்கள், இதெல்லாம் இருக்கும். காம விகாரம், யூ நோ தட் ரைட்? ஃப்ரெண்ட்ஸோட கூடி இருக்கும் பொழுது, உலக பிரகாரமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களோடு இருக்கும் பொழுது அவர் உலகத்து காரியத்தை பேசுவாங்க. பிசாசின் மனிதர்களோடு கூட இருக்கும் பொழுது பிசாசின் காரியத்தை தான் பேசுவாங்க. இப்படி நடக்காமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். You have to be very careful. அதனால தான் துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். இப்போ ஆல்டர்னேட் என்ன? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Again it will come down to the word of God. Read the word of God. Because you are chosen, because you are given the grace, because you are living under the grace, because grace is living in you. அதனால தான் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து
துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணுவது தான் ஃப்ரெண்ட்ஸோட கூட செஞ்சு செய்கிற காரியம், உலக நண்பர்களோடு கூட சேர்ந்து செய்கிற காரியங்கள். அங்கே போயிட்டு அப்படியே ஒரு பாருக்கு போகிறது, அங்கே போயிட்டு அப்படியே ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, கொஞ்சம் அப்படியே களியாட்டு பண்ணுறது, கொஞ்சம் அப்படியே குஷியாக நடந்துட்டு வர்றது, சில காரியங்கள், சினிமா, வேறு வாட் எவர் இட் இஸ். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து மேக் நாட் ப்ரொவிஷன் ஃபார் த ஃப்ளஷ். அந்த ஃப்ளஷுக்கு இடம் கொடுத்தீங்களா அது என்ன பண்ணும், லஸ்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பார்க்கும். இங்கிலீஷில் போட்டிருக்கு, இஃப் யூ கிவ் ப்ரொவிஷன் ஃபார் த ஃப்ளஷ், மாம்சத்துக்கு இடம் கொடுத்தோம் என்றால் அது இச்சைகளை அது நிறைவேற்ற பிரயாசப்படும். அப்படிதான் எழுதியிருக்கு. டோன்ட் கிவ் அ ப்ரொவிஷன் ஃபார் த ஃப்ளஷ். மாம்சத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. துர்இச்சைகளை நடப்பிக்கிறதுக்கு அது ட்ரை பண்ணும், இந்த லஸ்ட் கொண்டு வரக்கு ட்ரை பண்ணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, புட் ஆன் த லார்ட் ஜீசஸ். கர்த்தராகிய கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள், இயேசுவை தரித்து கொள்ளுங்கள். அது எப்பவுமே அந்த இடத்துலையும் சொல்லாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. பிகாஸ் he is the one who is in you, he is the one who is on you, he is the one who is around you. By his spirit he is talking to you today. By his spirit he is teaching you today. By his spirit he is leading us today. இதை நான் புரிந்து கொள்ள வேண்டாம். இதோட இன்னைக்கு நிறுத்திடலாம். கர்த்தர் சித்தமானால் அடுத்த மாதம் பார்ப்போம்.